எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாளா அமைதியா இருந்த நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ ஒரு ஹாட்டமா, அதாவது காட்டமா ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு உங்க உள் மனசு பிராண்டுமே. வாங்க பாப்போம். ஐயா, எங்களை விட ஒரு ஓட்டு பாஜக அதிகம் வாங்கிருச்சுன்னா எங்க கட்சியவே கலைச்சிடுறவியா அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல வெறித்தனமா அவசரத்தை அழிஞ்சு விட்டுருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான். பாருங்க அண்ணன் சீமா எப்படி பேசியிருக்காருன்னு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மாகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களோட தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கல. தனிச்சு கூட்டணியா நீ கூட்டிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீங்க சிங்கமா நிக்கணும். இதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்து மாநிலத்திலெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்க, அதையெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் ரொம்ப முக்கியம்னு ஒரே போடா போட்டாரு. சீபா ஆதித்தனார் நினைவு நாளையொட்டி சென்னையில உள்ள அவரோட சிலைக்கு மாலை அணிவிச்ச நிகழ்வுக்கு பிறகுதான் அண்ணே சீமா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல போங்க.